வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லுவாங்க. நம்ம வந்து எக்கு ஃபுட்டிங் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சின்சான்லே கேரமல் புடிங்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அதான் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு பொருள் மட்டுமே நம்ம 3 பொருள் மட்டும் தான் தேவை, ரொம்ப பொருள் தேவைப்படாது. 3 பொருள் மட்டுமே வச்சு நம்ம சூப்பராக ஒரு இது வந்து ஒரு சடன் பிளான் தான். நான் மத்தியானம் பார்த்து அம்மாட்ட சொன்னேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து சாயந்தரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம். 3 வீட்டில் இருக்கிற பொருள் தான், நம்ம அதெல்லாம் வாங்கி வைக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து நம்ம சக்கரை பால்லாம் வீட்டிலே இருக்கும். இப்போ வந்து எக்கு மட்டும் நம்ம போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம புட்டிங் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து இதை வச்சிடலாம், கேரமல் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் இதை தான் எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் வந்து இப்போ நாங்கள் வேறு ஒரு பாத்திரம் மாற்றிக்க போகிறோம். ஏன்னா வந்து இந்த பாத்திரம் நம்மளுக்கு வந்து செட் ஆகலை. ஏன்னா வந்து கிண்டுறதுக்கு வந்து நமக்கு செட் ஆகாது. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இதோட அகலம் வந்து கொஞ்சம் கம்மி, அதனால் இதோட அகலம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதேமாதிரி ஸ்பூன் வச்சுருக்கோம், கொஞ்சம் நீளமான ஸ்பூன் எடுத்துருக்கோம். இதை வச்சு தான் கிண்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஸ்பூன் சுகர் போட்டுக்க போகிறோம். இது போட்டு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறீங்க. இதை நீங்கள் வந்து பண்ண பிறகு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சுகர் சிரப் வந்து செய்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹையில் வச்சோம் அப்படின்னா வந்து கருகிரும். நீங்கள் இதுவே ரொம்ப லோவில் வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா அது மாதிரி மீடியமில் வச்சு இந்த மாதிரி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி 3 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் வாட்டர், 3 ஸ்பூன் சுகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அதில் இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து அந்த கேரமல் மட்டும் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இது ஒரு லேயர் ஆகிடுச்சா, இதுக்கு நெக்ஸ்ட்டு இதோட மெயின் லேயரை வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாலை வந்து சூடு பண்ணி ஆற வச்சுட்டோம். இப்போ 2 போட்டு உடச்சி வச்சுக்கோம். உடச்சி வச்சுக்கலாம் 2 முட்டை இதில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 முட்டையை இதில் உடச்சி விட்டு அப்படியே வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம அடுப்பில் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஆஃப் பண்ணிட்டோம், காய்ச்சி சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ இதை ஃபுல்லாக கிண்டிக்கலாம். இது சூடில் கையில் பிடிச்சிக்கோ, சூடாரிச்சு வேண்டாதம்மா. இதேமாதிரி சரி நல்லா அடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த இதுவாகும்னா அந்த கலர் அது இது மாதிரி சட்டை போட்டுக்கணும்னா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரமல்லையும் சுகர் ஆட் பண்ணணும், இதுலேயும் சுகர் ஆட் பண்ணணும். இது வந்து ஓவராக தகட்டாது, அதுக்குன்னு டேஸ்ட்டே இல்லாத மாதிரியே இருக்காது. ஒரு மாதிரி மிட்டாக கொஞ்சம் சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இதை இன்னும் நம்ம நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் கலக்கிறப்ப ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நார்மலான ஒரு கடாய்னா கொஞ்சம் நல்லா அகலமான ஒரு கடாய், மூடி போகிற கடாய் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இதில் கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் பண்ண போகிறோம். இது கூட நம்ம என்ன பண்ணணும், இதோட செட்டப் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அது 30 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி ஒரு 2 hours வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நம்ம வந்து அதை நெக்ஸ்ட்டு எடுத்து அதில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சாப்பிட்றலாம். அதுதான் வந்து டிஷ்ஷு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப டைம் வந்து ரொம்பலாம் எடுத்துக்காது. ஒரு கொஞ்சம் ஒரு மிட் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கோ நீங்கள் வந்து. ஆனால் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி, வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அதனால் வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து செய்யலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் இப்போ பசிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் தான் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஈவினிங் 6:20 போல் வந்து இப்போ நம்ம வந்து செஞ்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இதை வந்து ரொம்ப நேரம்லாம் நாங்கள் வந்து இதை வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப கம்மியான நேரம் தான் பண்ண போகிறோம். லைக் ஒரு 30 minutes to 40 minutes அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஐஸாலாம் சாப்பிட்ணும் அப்படின்னு எங்களுக்கு கிடையாது. இப்போ ஒரு மத்தியானம் அப்படின்றதுனால எங்கள் லைட்டாக குளிராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம அந்த மாதிரியே வந்து சாப்பிட்டுக்கலாம், நமக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் ஒரு 30 to 40 minutes, ஒரு அதிகபட்சம் 30 to 1 hour தான் வந்து நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து கிண்டிட்டோம். கிண்ண பிறகு ஒரு
பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியாக இப்படி இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்னும் நம்ம நல்லா வந்து கிண்டிட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் தெரியும். பட் வந்து ரொம்ப ஓவராக இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தெரியாது. இதை நான் வந்து இன்னும் நல்லா கிண்டிட்டு நம்ம வந்து இந்த குக்கரில் எப்படி செட்டப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சைடு வந்து வெளியில் வரக்கூடாதுன்றதுனால நம்ம வந்து இப்படி இப்படி கொஞ்சம் அடித்து இதை பண்ணிட்டோன்னா வருது ஃபினிஷ். ஆனால் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து குக்கரில் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சு கேரமல் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ இது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சு அந்த லேயர் ஊற்றிக்கலாம். நேரில் பார்க்குறது வந்து நல்லா எல்லோயிஷாக ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. நம்ம ஸ்டாண்ட்லாம் வைக்கலை. நம்ம வந்து அப்படியே குக்கரில் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை மூடி போட்டு நாங்கள் வந்து ஒரு மூடி போட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த குக்கரோட மூடியுமே நம்ம போட்டுக்கணும். வந்து நீங்கள் இதை போடுறப்ப வெயிட் வந்து போடக்கூடாது. அதாவது அந்த விசில் வந்து போடாமல் கேஸ் கட்டு போடணும்ல, அந்த கேஸ் கட் போடணும். ஆனால் வந்து விசில் போடக்கூடாது, அந்த வெயிட் போடக்கூடாது. இப்போ போட்டுட்டு நம்ம 30 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணணும். 30 to 40 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து புட்டிங் ரெடி ஆயிரும். ஒரு 1/2 an hour to 40 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து திருப்பி பார்க்கலாம். பாருங்க, கேக் ரெடி ஆகிட்டுருக்கு. டீ போடுற தண்ணி வச்சுருக்கேன். டீ போட்டு பக்கத்துலேயே எக் ஃபுட்டிங் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை இறக்கிடுவோம். பார்க்கலாம் அதையும். ரொம்ப அங்கே பார்த்தீங்கன்னா டீ போட்டுட்ருக்கோம். டீ வந்து கொதிச்சிட்ருக்கு. பால் சேர்த்துக்கலாம். அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக 30 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. அதனால் நம்ம அதிகமான நேரம் நீங்களாம் வைக்க தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஜெல்லி மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வந்து குத்தி பார்த்து எடுத்துருக்கோம். இப்போ வந்து குத்துனது நாங்கள் தெரியுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா ஜெல்லி மாதிரி ஆடுது. வந்து இதை நான் கட் பண்ணி காமிக்கிறோம். வாவ், செம்மையாக இருக்கலாம். சூப்பராக இருக்கே. தள்ளுன்னு இருக்கு. நல்லா சூடாக இருக்கு. நான் எப்படி வாங்கி போடுவேன், அண்ணன்ட்ட கொடுத்துட்றேன். நான் சாப்பிட்டு பார்க்குறேன் டேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் கீழே ஒரு மூடி வச்சு லைட்டாக ஆற வச்சுருக்கோம். கீழே இருந்தாலும் நான் ஒரு மூடி வச்சுட்டேன் இதுக்கோ. இப்போ வந்து நம்ம இதில் இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம வைக்க போகிறோம். இப்போ வந்து இந்த மூடியை இப்படி போட்டு ஃப்ரீசரை மூடி அப்படியே வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 30 மினிட்ஸ் போல் வச்சு நம்ம வந்து கடைசியில் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது இந்த அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்படியே சாப்பிட்டு பார்த்தோம். நான் சாப்பிட்டு பார்க்கல, எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் தான் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. நான் ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் கடைசியில் அவுட்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.